வணக்கம். வழிகாட்டியில் ஆசிரியர் வழிப்படுத்தல் பரீட்சைக்கான வினாத்தாளையும் அதற்கான விடைகளையும் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என்ற ரீதியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பகுதி 1, பகுதி 2க்கான வினாப்பத்திரத்திற்கான லிங்க் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து பகுதி 3 வினாத்தாளினை பார்ப்போமாயின், போர்த்துகேயர் 1505 ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்து கல்வியியல் நடவடிக்கைகளில் குறிப்பாக வாசிப்பு, எழுத்து, கத்தோலிக்க போதனை போன்றவற்றை ஆரம்பிப்பதற்கு ஆதரவு கரம் நீட்டிய மன்னன் யார்? இதற்கான விடையாக 9ஆம் தர்மபாலன் என்ற மன்னர் காணப்படுகின்றார். 1505 ஆண்டு போர்த்துகேயர் இலங்கைக்கு வருகை தந்தபோது அவர்கள் கல்வியல் மற்றும் மத செயற்பாடுகளை ஆரம்பிக்க ஆதரவு வழங்கியவராகவும், கோட்டை மன்னன் 9ஆம் தர்மபாலன் கத்தோலிக்க மதத்தை தழுவியதுடன் போர்த்துகேயரின் கல்வி மற்றும் மதப்பரம்பல் நடவடிக்கைகளுக்கு பெரும் ஒத்துழைப்பை வழங்கிய மன்னராகவும் காணப்படுகின்றார். அடுத்த வினாவாக, 2022 மத்திய வங்கி ஆண்டறிக்கைக்கேற்ப அரசு பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. இலங்கை மத்திய வங்கியின் 2022 ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையின்படி இலங்கையில் உள்ள அரசு பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தோராயமாக 4 மில்லியனாக காணப்படுகின்றது. 29வது வினா, கல்வியும் தத்துவமும் நாணயத்தின் இரு பக்கங்களே போன்றதாகும். இந்த கருத்தை முன்வைத்த கல்வியலாளர் யார்? ஜேம்ஸ் எஸ். ரோஸ் என்ற கல்வியலாளர் காணப்படுகின்றார். அடுத்த வினா, திரிதரு கரிசர எனும் கல்வி அமைச்சின் நிகழ்ச்சி திட்டம் எதன் பொருட்டு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது? கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் திரிதரு கரிசர எனும் நிகழ்ச்சி திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்தல் மற்றும் நூலக பயன்பாட்டை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது. இது மாணவர்களின் அறிவு தேடலை விசாலமாக்கும் ஒரு முயற்சியாக காணப்படுகின்றது. 31வது வினாவாக, எமது நாட்டின் கல்வி அமைச்சுடன் இணைந்து இயங்கும் முக்கிய நிறுவனங்கள் சிலவற்றை பெயரிடுக. அதுக்கான விடைகளாக இலங்கை பரீட்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், தேசிய கல்வி நிறுவனம், பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுக்கள் என்பன காணப்படுகின்றன. 32வது வினாவாக, இலங்கையில் உயர்கல்வி அமைச்சு எப்போது உருவாக்கப்பட்டது? இலங்கை உயர்கல்வி அமைச்சு ஆனது 1978 ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் திகதி உருவாக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. 33வது வினாவாக, சார்க் பல்கலைக்கழகம் அமைய பெற்ற நாடு எது? சார்க் பல்கலைக்கழகம் இந்தியாவில் புது டெல்லியில் அமைய பெற்றுள்ளதாக காணப்படுகின்றது. இதற்கான விடையாக இந்தியா என்றது காணப்படுகின்றது. அடுத்த வினா, தெற்காசிய நாடுகளில் ஆசிரியர் பயிற்சி மையம் அமைந்துள்ள இலங்கையின் பிராந்தியம் எது? தெற்காசிய நாடுகளின் ஆசிரியர் பயிற்சி மையம் இலங்கையில் மீகொட இடத்தில் அமைந்துள்ளது. 35வது வினா, இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் கல்வி செலவுகள் விரைந்து அதிகரிப்பதற்கான காரணங்கள் எவை என குறிப்பிடுக. அதற்கான விடைகளாக மக்கள் தொகை அதிகரிப்பு, கல்வி நவீனமயமாக்கம், ஆசிரியர் சம்பள உயர்வுகள், இலவச கல்வி திட்டம் போன்ற விடைகள் காணப்படுகின்றன. அடுத்த வினாவாக, உலக எழுத்தறிவு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகிறது? உலக எழுத்தறிவு தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படும்? செப்டம்பர் 8. 37வது வினாவாக, உலக புத்தக தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படும்? உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23ஆம் திகதி கொண்டாடப்படுகின்றது. 38வது வினாவாக, பார்வைத்திறன் இழந்தவர்களுக்கான வாசிப்பு எழுத்து திறனை உருவாக்கிய கல்வியியலாளர் யார்? லூயிஸ் பிரைஸ். இவர் பார்வையற்றோருக்கான பிரெய்லி எழுத்து முறையை உருவாக்கினார். அடுத்த வினாவாக, தேசிய கல்வி ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் 2 எழுதுக. இலங்கையின் தேசிய கல்வி ஆணைக்குழுவின் முக்கியமான 2 அதிகாரங்கள்
கல்விக் கொள்கைகளை உருவாக்குதல், அதாவது கல்விக் கொள்கைகளை வகுத்தல் மற்றும் அவற்றை அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தல். இரண்டாவது, ஆய்வு மற்றும் மதிப்பீடு, அதாவது கல்வி முறையில் தரம் மற்றும் செயல்திறனை அவ்வப்போது ஆய்வு செய்து தேவையான மாற்றங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குதல். தேசிய கல்வி ஆணைக்குழுவானது 1991 ஆண்டு நிறுவப்பட்டதாக காணப்படுகின்றது. 40வது வினாவாக மென் திறன்களின் முக்கிய 3 செயற்பாட்டு கூறுகளை விவரிக்குக. மென்திறன் ஒருவரது ஆளுமை மற்றும் உறவுகளை மேம்படுத்தும் திறனாக்கும். அதனுடைய 3 முக்கிய கூறுகளாக தொடர்பாடல் திறன், தலைமைத்துவ பண்பு, சிக்கலை தீர்க்கும் திறன் என்பன காணப்படுகின்றன. 41வது வினாவாக கலை திட்டம் தொடர்பாகவும் அதன் கட்டமைப்பு தொடர்பாகவும் சிறந்து விளங்கிய இரு கல்வியலாளர்களை குறிப்பிடுக. பிராக்லின் டொபிட், டிராப்ட் ட்ரைலர். பிராக்லின் டொபிட் என்பவர் கலைத்திட்டம் மேம்பாடு இயக்கம் தொடர்பாக ஆராய்ந்தவராகவும், டிராப்ட் ட்ரைலர் என்பவர் விஞ்ஞான ரீதியாக வடிவமைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டவராகவும் காணப்படுகின்றார். இவர் கற்பவர்களின் ஆர்வங்கள் மற்றும் அவர்களின் சமூக செயற்பாடுகளை சுற்றியே பாடப்பொருள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறினார். 42வது வினாவாக பாடசாலை மேம்பாட்டு வேலை திட்டத்தின் இயல்புகள் 2ஐ குறிப்பிடுக. ஒரு பாடசாலையின் தரத்தை உயர்த்துவதற்காக உருவாக்கப்படுவதாக காணப்படுகின்றது. பங்கேற்புத்தன்மை, அதாவது அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் என அனைவரும் இணைந்து திட்டமிடலில் பங்கெடுப்பதாக காணப்படுகின்றது. அடுத்த விடை இயங்கு சார்ந்து, அதாவது பாடசாலையின் பௌதிக மற்றும் கல்விசார் வளங்களை மேம்படுத்துவதற்காக தெளிவான இலக்கு சார்ந்து, அதாவது பாடசாலையின் பௌதிக மற்றும் கல்விசார் வளங்களை மேம்படுத்துவதற்காக தெளிவான இலக்குகளையும் காலக்கெடுவையும் கொண்டிருப்பதாக காணப்படுகின்றது. 42வது வினாவிற்கான விடையாக பங்கேற்புத்தன்மை மற்றும் இலக்கு சார்ந்து என்ற விடைகள் அமைந்து காணப்படுகின்றது. அடுத்த வினா 43வது இலங்கையில் முன்பிள்ளை பருவ கவனிப்பும் கல்வியும் தொடர்பான நிர்வாக நடைமுறைகள் என் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் இயங்குகின்ற முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்திடம் ஆகும். அடுத்த வினா தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் பாடசாலை வசதிகள் சேவைகள் கட்டணம் எத்தனையாம் இலக்க கட்டளை சட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வந்தது? இதற்கான விடையாக 1939 ஆண்டு 31 இலக்க கல்வி சட்டத்தின் கீழ் என்பதாகும். 45வது வினாவாக தற்போதைய கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் ஆணையாளர் யார்? DA சுபாசினி தெமட்டகொட என்பவர் ஆவார். திரு டி ஜோன் குயிஸ் என்பவர் 2025 ஆண்டு கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் ஆணையாளராக இருந்து 2025 பிப்ரவரி 1 ஓய்வு பெற்ற ஆணையாளராக இவர் காணப்படுகின்றார். மேற்கொண்டு பரீட்சை வினாத்தாளுக்கான விடைகளை அறிந்து கொள்வதற்கு வழிகாட்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி.